எல்லாருக்கும் வணக்கம். உண்டியல்ல காசு சேர்க்கறதுல ஆரம்பிச்சு சம்பளம் வாங்குற வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தோட அருமையை எப்படி சொல்லிக் கொடுக்கறது? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களுக்கு பணத்தை பத்தின பழக்கமெல்லாம் அவங்க 7 வயசுக்குள்ளேயே உருவாகிடுதான். ஆமாங்க, இது நம்ம இன்னைக்கு பேச போற பல விஷயங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்குது. அப்போ கேள்வி இதுதான், சின்ன வயசுலயே நல்ல பணப்பழக்கத்தை எப்படி உருவாக்குறது? இப்போலாம் பணம்னா கார்டு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஆமாம், இப்போ இருக்கிற நிறைய பசங்க பணத்தை எப்படி பார்க்கறாங்க, எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு கார்டு இருக்கு அப்படின்னு தான். பணங்கிறது ஒரு அளவான விஷயம்தான்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். தலைப்பு உங்க முதல் சம்பளம். இதுல சின்ன சின்ன வீட்டு வேலைகள்ல இருந்து அவங்களோட முதல் பிசினஸ் வரைக்கும் குழந்தைங்க எப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, வீட்டு வேலைய ஒரு போரான டாஸ்கா பார்க்காம அதே ஒரு கேம் மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்? சும்மா இதெல்லாம் செய்யணும்னு லிஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா மிஷன்ஸ், பாயிண்ட்ஸ், ரிவார்ட்ஸ்னு வச்சா குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமா செய்வாங்க யோசிச்சு பாருங்க. வீட்டு வேலைகள்ல கொஞ்சம் பழகிட்டாங்களா, அடுத்த ஸ்டெப் ஒரு கிளாசிக் முதல் பிசினஸ் நம்ம லெமன் ஜூஸ் கடை தான். ஒரு லெமன் ஜூஸ் கடை நடத்துறதுங்கிறது சும்மா ஜூஸ் விக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு குட்டி பிசினஸ் பாடம். அதை ஜெயிக்க வைக்க இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். முதல்ல பிளான் பண்ணணும், அப்புறம் மார்க்கெட்டிங் செய்யணும், கடைசியா அது சரியா செயல்படுத்தணும். லெமன் ஜூஸ் கடை மட்டும் இல்ல, குழந்தைங்க சம்பாதிக்க இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. இத பாருங்க, சில ஐடியாஸ். இப்ப செல்ல பிராணிகளை பாத்துக்கிறத எடுத்துக்கோங்களேன். அது சும்மா அதோட விளையாடுறது மட்டும் இல்ல, அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, வாக்கிங் கூட்டிட்டு போறது, அது இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, ஒரு அவசரம்னா யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது, இப்படி ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியை கத்துக் கொடுக்குது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். டீனேஜ் வயசுல இருக்கிறவங்க சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து எப்படி ஒரு பெரிய பிசினஸ் முயற்சிகளுக்கு போகலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு டீன்ஸ்க்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன்ல சர்வீஸ் பண்றதுல இருந்து கைப்பட வேலை செய்யறது வரைக்கும், டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ற வேலைகள் வரைக்கும் அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி நிறைய தொழில்களை ஆரம்பிக்கலாம். இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆரம்பிக்க பெருசா பணம் தேவையில்ல. அவங்க கிட்ட நேரம், எனர்ஜி, புத்திசாலித்தனம் இதெல்லாம் நிறையவே இருக்கு. ஒரு நல்ல ஐடியாவும் உழைக்கிற மனசும் இருந்தா போதும். பணம் சம்பாதிக்கிறது பத்தி பார்த்துட்டோம். ஆனா அதை விட முக்கியம் அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கத்துக்கிறது தான். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். முன்னெல்லாம் உண்டியல்ல காசு போட்டு சேர்ப்போம். ஆனா இப்போ அந்த உண்டியலுக்கு பதிலா சேமிப்பு, செலவு, முதலீடு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னே டிஜிட்டல் ஆப்ஸ் வந்துருச்சு. மார்க்கெட்ல இருக்கிற சில ஆப்ஸை பார்க்கலாம். இப்போ கோ ஹென்ரி, பிஸிகேட், ஸ்டெப் மாதிரியான ஆப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த மாதிரி சேமிக்கிறதுல இருந்து ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றது வரைக்கும் பல வசதிகளோட வருது. பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய சவால். ரொம்ப கண்காணிச்சாலும் நான் ஒரு சூயிங்கம் வாங்கினா கூட உங்களுக்கு தெரியணுமான்னு பசங்க கோபப்படுவாங்க. கண்டுக்காம விட்டாலோ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவாங்க. அதனால சுதந்திரம் கொடுக்கறதுக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பார்க்கணும். ஏதாவது மறைமுக கட்டணங்கள் இருக்கா, உங்க குழந்தையோட டேட்டா பாதுகாப்பா இருக்கா, அப்புறம் செலவு கட்டுப்படுத்துறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, பணம் சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது இதெல்லாம் தாண்டி இதனால உண்மையா என்ன கத்துக்கிறோம், அது வாழ்க்கைக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு. அதாவது விக்கிற ஒவ்வொரு லெமன் ஜூஸ் மூலமாவும், சரி பண்ற ஒவ்வொரு புல்வெளி மூலமாவும் அவங்க கத்துக்கிற பாடங்கள் விலை மதிப்பில்லாதது. பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, கடின உழைப்போட மதிப்பு, மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒரு பொறுப்பை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. சும்மா கையில கிடைக்கிற பணத்தை விட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு மதிப்பு அதிகம்னு குழந்தைங்க உணர்றாங்க. இந்த ஒரு விஷயம் போதும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர. சரி, இப்போ நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போற முதல் பணப்பாடம் என்னவா இருக்கும்? இத பத்தி யோசிங்க. நன்றி.